ஈரானிடம் இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியே எடுப்பதற்கு தனக்கு எந்தவொரு ஒப்பந்தமும் தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு புதிய ஒப்பந்தம் மிக விரைவில் எட்டப்படவுள்ளதாக அவர் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் தற்போது ஒப்பந்தம் எதுவும் தேவையில்லை என்று கூறியிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் துருக்கியின் அங்கராவில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டில் தான் கலந்து கொள்ளவிருப்பதாக கூறியுள்ள ட்ரம்ப், ஈரானுக்கு எதிரான போரில் நேட்டோ நண்பர்கள் தனக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அவர்களை மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் அமெரிக்க படைகளை ஈரான் கொள்வது ஒரு சிவப்பு எல்லையை தாண்டுவதாக அமையுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு போரை மீண்டும் தொடங்குவதற்கு அது ஒரு நல்ல காரணமாக இருக்கும் என்றும், அவர்கள் அமெரிக்க படைகளை கொன்றால் தான் மிக விரைவாக அந்த நடவடிக்கையை எடுப்பேன் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மோதலுக்கு அனைத்து தரப்பினரும் உடன்படக்கூடிய ஒரு தீர்வை காண முடியும் என்று நம்புவதாகவும், தேவைப்பட்டால் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஏற்றுக்கொள்வது உள்ளிட்ட தேவையான உதவிகளை வழங்க தனது நாடு தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ரஷ்யா முக்கிய பங்கு வகித்ததை சுட்டிக்காட்டிய அவர், இந்த யுரேனியம் அனைத்தும் சர்வதேச அணுசக்தி முகமையின் முழு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும், அந்த செயல்பாட்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட உலகளாவிய நாடுகள் பங்கேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில், இருதரப்பு போர் முடிந்துவிட்டது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறிய போதிலும் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக குவைத் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் வசிக்கும் மற்றும் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளதுடன் பல நாடுகளுக்கான பயண ஆலோசனைகளையும் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய தீய எதிரிகளுக்கு ஈரான் தீர்க்கமான அடியை கொடுத்துள்ளதாக அந்நாட்டின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியின் நிறுவனர் அயதுல்லா ருஹோல்லா கமேனியின் 37வது நினைவு நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அமெரிக்காவின் தலைமையில் இயங்கும் ஏகாபத்திய சக்திகள் கடந்த 80 ஆண்டுகளாக இஸ்ரேல் என்ற பெயரில் ஒரு இராணுவ தளத்தை உருவாக்கியுள்ளதாகவும், வலிமையான மற்றும் சுதந்திரமான ஈரான் எனும் தேசம் இருப்பதை அந்த போலியான தரப்பு ஏற்க மறுப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஈரானின் முன்னேற்றத்தை தடுக்க முற்படும் எதிரி நேரடி மோதல்களிலும் நாட்டின் தீர்க்கமான அடியை வாங்கி அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையையும் பிரிவினையையும் விதைக்க முயலும் எதிரியின் சட்டத்திட்டங்களை நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தகர்த்தெறிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் மறுத்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஏப்ரலில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போதிலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் முன்வராததால் தற்போது மீண்டும் அங்கு போர் சூழல் வலுத்துள்ளது. இதேவேளை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பதிலாக அவற்றிடமிருந்த சேவை கட்டணங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இது வழக்கமான போக்குவரத்து சுங்க கட்டணம் அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ள அந்நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர், ஓமான் நாட்டுடன் இணைந்து வழங்கப்படும் வழி செலுத்தல் உதவி, தேடல் மற்றும் மீட்பு பணிகள், பாதுகாப்பு சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தல் பணிகள் போன்ற சேவைகளுக்கான இழப்பீட்டையே ஈரான் கோரவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நீர்வழி பாதை முற்றிலும் ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளின் பிராந்திய எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பிற்குள் அமைந்துள்ளதால் சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்களுக்கு இறையாண்மை உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தற்போது வரைவு செய்யப்பட்டு வரும் புதிய நடைமுறைகள் சர்வதேச சட்டத்திற்கு இணங்கவே அமையும் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். மறுபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்க
போர் காரணமாக அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க பல குடும்பங்களும் வணிகர்களும் போராடி வரும் வேளையில் அபுதாபியில் குடியிருப்புகள், வணிகம் மற்றும் தொழில்துறை சார்ந்த சொத்துகளுக்கான வாடகை உயர்வு அடுத்த அறிவிப்பு வரும் வரை அந்நாட்டு அரசு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் முடக்கி வைத்துள்ளது. இதன்படி வீட்டு உரிமையாளர்கள் தற்போதிருக்கும் வாடகைதாரர்களுக்கோ அல்லது புதிய வாடகைதாரர்களுக்கோ வாடகையை உயர்த்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அபுதாபி எஸ்டேட் மையம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் வசிக்கும் புலம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு மாதத்தின் மிகப்பெரிய செலவாக வாடகையை இருக்கும் நிலையில் அந்நாட்டின் மிகப்பெரிய வெளிநாட்டு சமூகங்களில் ஒன்றாக விளங்கும் ஆயிரக்கணக்கான இந்திய குடும்பங்களுக்கு அபுதாபி அரசின் இந்த அதிரடி முடிவு மிகப்பெரிய நிம்மதியையும் உடனடி நிதி பாதுகாப்பையும் அளித்துள்ளது.